ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிறிஸ்பியாக முறுக்கு எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 4 கப் அளவு முறுக்கு மாவு எடுத்திருக்கேன். முறுக்கு மாவு எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். எப்போவுமே கிலோ கணக்கில் நீங்கள் மெஷர் பண்ணாமல் கப்பில் மெஷர் பண்ணுங்கள். நான் 1 கப்பு முறுக்கு மாவுக்கு 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை மாவு இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி சலித்து வச்சு ஆட் பண்ணிக்கிறேன். 4 கப் போட்டதுனால 8 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கையளவு கருப்பு கலர் எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இதை ரேண்டமாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் மாவுக்கு 1 ஸ்பூன் அளவு நெய்யை உருக்கி இதில் போட்டிருக்கிறேன். 1 கப் முறுக்கு மாவுக்கு 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை மாவு, 1 ஸ்பூன் அளவு கீ. இது தாங்க மெஷர்மெண்ட். இதாக கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ட்ரையாக மாவில் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சால்ட் அவ்வளோவா தெரியாது. நம்ம வாட்ரு ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது தான் சால்ட் கரெக்டாக இருக்கான்னு தெரியும். அப்படி இல்லைன்னா தண்ணியில் கொஞ்சோண்டு உப்பு கரைச்சி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முறுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முறுக்கு எப்போவுமே இந்த மாதிரி பபிள்ஸ் போடும்போது நிறைய பபிள்ஸ் வரும். ஆனால் அது வெந்ததுக்கப்புறம் பபிள்ஸே சுற்றி இருக்காது. அதுதான் நமக்கு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் அடங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முறுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இந்த முறுக்கை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.